ஹாய் எவ்ரிஒன். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி மாங்காய் சாதம் செய்ய போகிறோம். டேஸ்டியான மாங்காய் சாதம். அதுக்கு 2 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை மூடி தேங்காய், ரெண்டுத்தையும் வறுத்து அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு மாங்காயை தோல் சீவி திருவி தனியாக எடுத்து வச்சுக்கிங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெயில் செய்கிறேன். அது கொஞ்சம் டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு, வரமிளகாய் 2, நிலக்கடலை ஒரு 2 ஸ்பூன், வறுக்கடலை அதாவது வறுத்த நிலக்கடலை, கருவேப்பிலை ஒரு கொத்து, உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். அது தேவைன்னா சேர்த்துக்கிங்க, வேணான்னா விட்டுடலாம், ஆப்ஷனல் தான். மாங்காய் இப்போ சீசன், அதனால் மாங்காய் சாதம் லஞ்சுக்கு கொடுக்கலாம். ஸ்கூல் திறந்துருச்சு. இப்போ நல்லா வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த அந்த தேங்காய் கலவையை போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். அதோட மாங்காய் துருவின மாங்காயும் சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம சாதம் வடித்ததோ இல்லை குக்கரில் வச்சதோ அதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கிங்க. அதில் ஒரு லேயர் சாதம், ஒரு லேயர் மாங்காய் கலவை, திருப்பி ஒரு லேயர் சாதம் அப்படி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிங்க. நல்ல டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடும். உப்பு டேஸ்ட் பார்த்துக்கிங்க. இது வந்து மதிய லஞ்சுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், டிஃபன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு. இதுக்கு நான் வந்து வெங்காய பக்கோடா பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. மாங்காய் சாதம், தயிர் சாதம், வெங்காய பக்கோடா இன்றைக்கி லஞ்ச். அதுதான் டேஸ்டியான மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.